மற்ற படங்களுக்கு எப்படியாவது ரஜினி சாரை மீட் பண்ணிடணும் அப்படின்னு என்னோட ஆசை இருந்தது. அதை மகேஷ் ஐயாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த படம் நான் வந்து டெக்னீஷியன் ஷோ பார்த்தோன்னே மேம்கிட்ட சொன்னேன், மேம் நான் வந்து இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், வெற்றிக்கு அப்புறம் எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. என்ன அப்படின்னாங்க, நான் சொல்லினாலும் அது பண்ணியிருப்பாங்க, ரஜினி சாரை நாங்கள் நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரஜினி சாரை நான் வந்து மீட் பண்ணும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் முகத்தில் சௌந்தர்யா மேமோட அப்பாவோட சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அன்னைக்கு. ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு அப்பாவுக்குள்ளேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டாருக்குள்ள இருந்த அப்பாவை அன்றைக்கி நான் பார்த்ததில் ரொம்ப எனக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சாரை மீட் பண்ணும்போது அவர் மனசில் ஒரு 10% இடம் பிடிச்சணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் ஒரு கவிதை எப்படியாவது சார்ட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த ஐடியா வந்ததுன்னா, வைரம் சார் வந்து முத்து படத்துக்கு பாட்டு எழுதும் போகும்போது நெப்போலியன் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. அப்போ இது ரொம்ப நல்லா இருக்குங்க, இதில் வந்து நீங்கள் பாட்டில் கொண்டு வாங்க அப்படின்னாரு. இதே எப்படி பாட்டில் கொண்டு வரணும்னு அவருக்கு அந்த டைமில் தோணலை. ஆனால் சார் சொன்ன அந்த கதையை வந்து ரஜினி சார் ஸ்பார்க் ஆகி அவர் வந்து இதை நீங்கள் எப்படியாவது பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எழுதின வரிகள் தான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது அப்படின்னு எழுதுனேன்னு சார் வந்து வைரம் சார் சொன்னார். அதே ஐடியா தான் எனக்கு எப்படியாவது ஒரு கவிதையை சொல்லி சார்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது உண்மையாலுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மறுபடியும் உங்ககிட்ட கவிதையை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு நான் சாருக்கு நீங்கள் அனுப்பிச்சதா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நல்ல படம்னா நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நான் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபெல்ட் ஆஸ் இஃப் நான் ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். இது வந்து இட்ஸ் ஸ்மால் பார்ட். ஐ ஃபெல்ட் ரியலி குட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே, இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே, இதில் வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் காலங்காலமாக ஒரு விஷயம் இருந்தது, அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அது வந்து மறந்துடுவோம். நமக்கு லைஃப்பில் அது நடந்ததே ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்பை பயங்கரமாக ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபர் அவங்க பண்ண தவறை தாண்டி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் அதை ரொம்ப அழகாக கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சரை அழகாக கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட் இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். அப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னது, திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா. தேங்க்ஸ் அ டன். அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐம் கிளாட் தட் பீப்புள் லைக்ட் இட். அண்ட் சௌந்தர்யா மேம், thank you so much. And Magesh Anna and Kavya, ellaru, my cast and crew, Sean sir, thank you so much. My cast and crew, it was great working with everyone. For all your successes தம்பி, நீங்க உங்களுக்கு தெரியும் நான் கூடவே நின்னுர்க்கேன், நிப்பேன், நிறைய செய்றோம். And again இந்த சக்சஸ் எங்களுக்கு ஒரு பொறுப்பு.
அண்ட் நீங்கள் ஆஸ் மீடியா எங்கள் ஃபேமிலிக்கு அப்பாவுக்கு இவ்வளோ கூட இருந்து இவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு சினிமாவுக்கு திருப்பி கொடுக்கணும் அண்ட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு நாங்கள் இந்த படத்தில் எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஐ எம் ஹியர் டு மேக் குட் ஃபில்ம்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ அகேன். எனக்கு தேங்க்யூ சொன்னால் பத்தாது, எப்படி சொல்கிறதுனே தெரியல. பட் அப்பா சொல்கிற மாதிரி எங்களை வாழ வைத்த தெய்வங்கள் நீங்கள் தான். தேங்க்யூ அண்ட் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு நான் நம்புகிறேன். இந்த ஸ்டெப்புலேருந்து நோ லுக்கிங் பேக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வி ஆர் ஆல் ஹியர் அண்ட் அபி லான்ச் பண்ண மாதிரி, மதன் லான்ச் பண்ண மாதிரி நிறைய யங் டேலண்ட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணுவோம். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அண்ட் வித் லவ் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ சௌந்தர்யா மேம் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாமல் வேணாமல் தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்றைக்கி ஒரு ஃபோன் காலில் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசிது, மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆகிட்டாங்களா மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, அப்படி ஒரு சக்ஸஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனாக சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னை வந்து நம்பி என்னையும் பயங்கரமா புஷ் பண்ணி அப்படி நீங்க ஸ்டார் நீங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் மேம். நான் அதை மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம், பெரிய படம் ஒன்று பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ண போறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, அவங்கள வந்து ஹீரோவோ எதுவோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ், மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பெரிய வெற்றி, அந்த புதிய கதாநாயகியிலிருந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த லட்சுமி மேக்கர்ஸ்க்கும் இவ்வளவும் செய்து கொடுத்த சுப்பிரமணிய சாருக்கும் ஒரு பெருமையை சேர்க்கணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அனைவருக்கும், அதாவது திருப்பூர் சுப்பிரமணியான்னு சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தருக்கு நீ படம் எடு, நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரே அல்ல. நானே பல தடவை கேட்டிருக்கேன். அந்த விஷயத்தில் ஆள் ரொம்ப கெட்டியாக இருப்பாப்புல. யாருக்கு அந்த விதத்தில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் உதய். சினிமா மட்டும் எடுத்து அவன் வந்து சேஃப்டியாக வெளியே வந்துடுவானான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏதோ சினிமா படம் எடுத்தால் வாங்கி வியாபாரம் பண்ணலாமே தவிர, இந்த நானே பல தடவை கேட்டேன், ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், பேசாமல் இருங்க, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிம்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இது வெற்றி படமாக அமையும். அது வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார். கவலையே படாதீங்க. அடுத்த பட பூஜையில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்து. இந்த படம் வந்து கேரண்டியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த படம் உங்களை சத்தியமாக ஏமாத்தாது. இது த்ரில்லர் படமா, காமெடி படமா, நல்ல மெசேஜ் சொல்கிற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கைத்தறிட்டு எழுந்திரிச்சு போயிருவீங்க. அப்படி ஒரு சிறப்பான படத்தை லட்சுமி மேக்கர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். Hope everyone will like me and give me more chance in the Tamil. Starting from LMM production, I'm very happy. Thank you, Pugal. Thank you so much. Yes. So, yeah. Thank you to my manager who also who called me for this project. Last not the least, God and my mom, dad. Thank you so much, everybody. Very happy personally. I'm very happy for Vincent Ashokan. He is such a wonderful person. நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கோம்னு சொல்லலாம். நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்டில் தான் சந்திச்சிருக்கோம். யூஆர் a wonderful person. I'm so happy that you're getting this break. So வாழ்த்துக்கள், அன்பு வெற்றியாக அமையட்டும். நன்றி. ஆக்சுவலாக நான் ஜீபாவை அறிமுகப்படுத்தும் போது அந்த படத்தில் நாசர் சார் இயக்கியிருந்தேன். பயங்கரமாக நடிப்பார். இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகராக முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான். நீ நடிகர் சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயால் புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ.
எல்லாருமே வந்து நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன். இங்கே வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டுனான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா நீங்கள் திடீர்னு நிறைய பேர் வந்து எனக்கு படப்படப்படன்னு ஆகி போச்சு. நான் நிறைய பேசுவேன் இந்த மைக் இருந்ததுன்னா, பட் இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் மக்களே. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் அவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். நாங்கள்லாம் சின்ன பசங்க வளர்ந்து வந்திருக்கோம், எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்து ரொம்ப நன்றி. டைம் ஆயிடுச்சு, எங்களுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்த அத்தனை பேருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. இந்த டேரக்டர் வந்து இப்போ இந்த படத்தை எடுத்த யார் அந்த பையன், நான் தான் அந்த பையனுங்கிற படத்தை அவர் எடுத்து வந்திருக்காருன்னா, இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காரு. இதில் அது எதுவும் ஆதித்யா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் இவரை மாரி பிடிச்சற மேலே கொண்டு வாங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலை மீடியா வந்து நீங்களும் இதேமாரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் நாளைக்கு ஒரு தயாரிப்பாளரோ ஒரு நடிகராகவோ உங்கள் லட்சியம் என்னமோ வரணும். இது வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்ததுக்கு வந்திருக்க அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுங்கள், சினிமாவை நம்பி வாங்க. நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். விஜய் சொன்னவங்கள பிஆர் விஜய் எந்த சூழ்நிலையும் எப்போ ஃபோன் பண்ணால் எடுப்பேன், எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். தைரியமாக வாங்க. நன்றி, வணக்கம். யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். வெற்றி பெறுவதற்கு தம்பி பால்ராஜை வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வர்றதுனால தான் ஒரு 10-15 பேர், அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா இன்னைக்கு சொன்ன மாதிரி அன்புச்சிலையும் அடிக்கடி சொல்கிற மாதிரி புதிய தயாரிப்பாளர்களை நம்பித்தான் சினிமா இருக்கிறது. ஏன்னா பெரிய நடிகர்கள் பூரா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, இல்லை வெளிய மாநிலத்துக்கு போயிடுறாங்க. இங்கே ஷூட்டிங் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் தான் இப்போதைய சினிமாவை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து பல தயாரிப்பாளர் வர வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். யார் தான் அந்த பையன், நான் தான் அந்த பையன் படத்துடைய கதாநாயகன், இயக்குனர், தயாரிப்பாளர் நான். இந்த கதை வந்து நான் வந்து ஆக்சுவலாக யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு கேட்டார் அண்ணன். நான் யார்கிட்டையும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணல. நான் வந்து டைரக்ஷன் கோர்ஸ் படித்தேன். அதே போல் யார்கிட்டையும் போயிட்டு வேலை கேட்குறதோ இல்லை யார்கிட்டாவது போய் வாய்ப்பு கேட்குறதோ எனக்கு வந்து பிடிக்காது. அதனால் நான் வந்து என்னை தயார்படுத்திக்கிட்டேன். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் போய் வாய்ப்பு கேட்டதில்லை. எந்த இதுலேயும் நான் நடித்தா ஹீரோவாக தான் நடிக்கணும்னு நினச்சேன். அதனால் எனக்காக நான் வந்து ஏற்படுத்திக்கிட்ட கதை தான் இது. நான் என்னை வந்து நான் மெருகேற்றிக்கிட்டேன். அது பெரிய கதை அது. அதனால் நான் ஸ்ட்ரைட் ஹீரோ தான், நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற முடிவு பண்ணி தான் நான் இறங்கியிருக்கிறேன். இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப வித்தியாசமான கதை. ஆக்சுவலாக நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன். நிறைய படங்கள் வந்து நிறைய குறைகள் இருக்கும். இந்த கதை பொறுத்த வரைக்கும் வந்து குறை சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். ஏன்னா நிறைய படத்தை பார்த்த அனுபவம் தான் இந்த கதை வந்து இந்த படத்தை நான் நல்லா எடுத்திருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது இந்த படம் ஜெயிக்கும் அப்படின்னு. 1% கூட சந்தேகம் இல்லை இந்த படம் தோக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக வந்து சிறு திரைப்படங்களுக்கு வந்து அதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு உந்துகோலாக வந்து இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரசிகர்ஸையும் மீடியாக்களையும் வந்து திரையரங்கு உரிமையாளர்களும் வந்து சிறு படங்களுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஜெயிக்கும். பட் இப்போ பொறுத்த வரைக்கும் திரைப்படங்கள் வந்து சிறு படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அது வந்து ஒரு மன வருத்தமாக இருக்குது. அது வந்து திரையரங்கு உரிமையாளர் கொஞ்சம் மனசு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி சிறு படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அளிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்குங்க. எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. இந்த படம் நான் மெயினாக பண்ணுறதுக்கான ரீசன் இருக்கும் இல்லையா? ஏன்னா நீங்கள் போஸ்டர்லேயே பார்த்துருப்பீங்க, ரொமான்டிக்கான சீன்ஸு இருக்கும்.
ஸோ ஃபஸ்ட்டு நான் டைரக்டர் சாரை மீட் பண்ண போகிறப்போ ஒரு ஸ்டார்டிங் என்னை கேட்டது வந்து இதில் 2 லீட் இருக்காங்க. ஒரு லீட் வந்து நார்மல் டீசெண்டாக இருக்கும், இன்னொரு லீட் வந்து ரொமான்ஸ் சீன் வந்து நிறைய இருக்கும்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் நான் இல்லை ரொம்ப இன்டிமேசினாக நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை லிப்லாக் கண்டிப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. இல்லை சாரி நான் அது பண்ண முடியாது, எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் சார் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லை முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து சார் அதை புரிஞ்சுக்கிட்டது. அப்புறம் சரி ஓகே நான் என்ன சீன் வருதோ அதை எடுத்துக்கலாம், சீட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய விஷயம் அப்படி சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயம் நாங்கள் அது இப்போ கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கோம் அப்படின்னா அதை நாங்கள் நிறைய சீட் பண்ணி எடுத்தோம். அப்புறம் ஃபைனலாக அது நல்லபடியாக வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சார் சப்போர்ட் பண்ணியிருந்தார். இப்போ வேறு டைரக்டராக இருந்தால் என்ன இவங்க இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சார் என்னுடைய கம்ஃபர்ட்டையும் பார்த்து அவர் நிறைய விஷயம் அவருமே அதை பார்த்துக்கிட்டு பொறுமையாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அதுக்காக தேங்க்யூ. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன், நீங்கள் தான் அந்த பையன். ஆமாம். அப்போ மிகப்பெரிய வெற்றி அடையணும். பால்ராஜ் வித்தியாசமான குளத்தில் கதை பண்ணியிருக்காரு. நான் சொன்னது இதில் 3 தம்பதிகள் வர்றாங்க. இதில் ஒரு தம்பதி தான் இந்த ஒரு டஜன் உள்ளே போகிற லட்சியம் உள்ளவர். அப்புறம் ரவிமரியா பண்ணியிருக்காரு போலீஸ் ஆஃபீஸராக. அந்த ஃபேமிலி அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனை. இன்னொரு தம்பதி அது ஒரு வேறு மாதிரி பிரச்சனை. 3 பிரச்சனையுமே வித்தியாசமான பிரச்சனை. ஒரு வித்தியாசமான கதை எடுத்து மக்கள் வித்தியாசமான படத்தை வெற்றியடைய வைப்பாங்க நம்பிக்கையில் நம்ம பால்ராஜ் படம் பண்ணியிருக்காரு. அவருடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்களின் எதிர்காலம் சமுத்திரக்கனி அவர்கள் புகழ் பெருக, இயக்குனர் இன்னும் பல காவியங்களை தயாரிக்க வாய்ப்புகள் பெருக, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த என்னை உயிராக நேசிக்கிற அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் என் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த படமும் அதே போல நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த அரிசிக்காக ஒரு காலத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பண்ணையாளர்கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையெல்லாம் இருந்தாங்க. காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அதனால தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்காமல் இருந்திருந்தேன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் 1969 ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார். ஒரு படி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசலில் போய் நீ காத்து நிற்கக்கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லணும்னா 2006 சட்டமன்ற தேர்தல் பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 2 ரூபாய்க்கு 1 கிலோன்னு முதல்ல அறிவித்தவர் அவர் தான். அந்த காலத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பின்னாடி அந்த 2 ரூபாயை 1 ரூபாயாவும் அவர் குறைச்சார். அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலையில்லா அரிசியும் வந்திருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவையாக இருந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த வகையில் விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அண்ணன் முத்தரசன் அவருடைய அரசியல் கலப்பணியும் அதே போல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு உங்கள் அனைவரின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி
இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரிசி நம்மளுடைய உயிர்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த அரிசியை காப்பாற்ற வேண்டியது. அரிசியை மட்டும் இல்லை, அரிசி திரைப்படத்தை நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள், ஏன்னா நல்ல படம் வரலையே நல்ல படம் வரலையே நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் நல்ல படம் வரும்போது நம்ம வீட்டில் உட்காந்து ஓடிடி வந்தால் பார்க்கலாம்னு நினைப்போம். அந்த நல்ல படங்களை நீங்கள் ஆதரித்தா தான் அரிசி வரும், நெல் வரும், மற்றும் நம்ம சமூகத்துக்கு உயிர் வரும். அதனால் பொதுமக்களாகிய உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. அரிசி போன்ற திரைப்படங்களை நீங்கள் வரவேற்பு தந்து அதே படங்கள் போல நிறைய படங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்ன இவர் கூட ஐயா கூட போய் நம்ம நடிக்கிறோமேன்ட்டு கடைசியில் பார்த்தா அவர் இப்படி ஒரு சிறப்பான நடிப்பை தருவார்ட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துக்கள். எல்லா கடவுளையும் வேண்டிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிற இயக்குனர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாடறிந்த புகழ்பெற்ற திரைக்கலைஞர் சமுத்திரக்கனி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை. காசு பணத்தெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல உணவு வச்சுருக்கிறவன் ஒரு பெரிய செல்வந்தனாக இருப்பான். பணக்காரன் வேற, செல்வந்தன் வேற. நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல உணவு வச்சுருக்கிறவன் தான் செல்வந்தன். அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும். அவங்ககிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும். அவங்ககிட்ட தான் உணவுக்கு கையேந்தணும். அந்த சூழல் தான் வரப்போகுது. இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பத்திரமாக பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். அந்த பொறுப்பு நமக்கு நிறையா இருக்குது. அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் அரிசி. இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும். இந்த படைப்பு காலம் காலமாக பேசப்படும். இந்த படைப்பு இதை எல்லாரும் தேட்டரில் போய் பார்த்து இதற்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி இன்னும் நிறைய படைப்பு உங்களை தேடி வரும். வெல்வோம்.